இன்டர்ஃபெரான் பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்ஃபெரானா அதோட டைப்ஸ் பற்றி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம அனந்த நாராயணன் புக்கில் வந்து எதுக்கு இன்டர்ஃபெரான் ஆர் த கிளைகோப்ரோட்டீன். இன்டர்ஃபெரான் வந்து INTERFERON இன்டர்ஃபெரான் ஆர் கிளைகோப்ரோட்டீன் GLYCOPROTEIN கிளைகோப்ரோட்டீனாக இருக்குது. இது வந்து ப்ரொடியூஸ்டு பை அதுக்கப்புறம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷியஸ் செல்ஸ்னால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ்டு பை வைரல் வைரஸ் INFECT இன்ஃபெக்டட் செல்னால தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து டைப்ஸ். இதோட டைப்ஸ் வந்து என்னென்னா இன்டர்ஃபெரான், அதுக்கப்புறம் வந்து IF இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா வந்து அதுக்கப்புறம் வந்து லியூகோசைட் இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா வந்து லியூகோசைட்டு IFN, அதுக்கப்புறம் வந்து பீட்டா வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோ பிளாஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்ஃபெரான் இன்டர்ஃபெரான் அதுக்கப்புறம் வந்து IFN, அதுக்கப்புறம் வந்து டெல்டா வந்து இம்யூன் இம்யூன் இன்டர்ஃபெரான் INTERFERON இன்டர்ஃபெரான் இருக்குது. இப்போ வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கணும்னா ஆன்டிவைரல் ஆக்டிவ் இம்யூன் மாடுலேஷன், ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்டட் செல் வைரஸ் இன்ஃபெக்டட் செல்னால தான் வைரஸால் இன்ஃபெக்டடான செல்னால தான் பண்ணுது. இதோட ஃபங்க்ஷன் வந்து கிளைகோப்ரோட்டீனாக வந்து இது இருக்குது. கிளைகோப்ரோட்டீன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இம்யூன் மாடுலேஷன் இம்யூன் மாடுலேஷன் MODULATION இம்யூன் மாடுலேஷன் பண்ணுது. இப்போ வந்து இன்டர்ஃபெரான் வந்து கூகுள் அடித்தா டயக்ராம்